வீடியோ ஃபர்ஸ்ட் எடுங்கம்மா. தெலுங்கு இப்ப தெலுங்கு போஸ்டர் ரிவீல் பண்றாங்க. So movie is releasing across 4 different languages. So இப்போ வந்து தெலுங்கு first வீடியோ ஒரு நிமிஷம் ரமேஷ் உட்காரு. வீடியோ ஓகே live போயிட்டு இருக்கு. So I request the photographers to be seated. So the second film, production number 2 is Leader. ஒரு பெரிய கைத்தட்டலோட can we hear it for Leader? பேர் வெளியீட்டிற்கு வருகின்ற திரைப்படத்தை உருவாக்கியிருக்கின்ற இயக்குநர்கள், மரியாதைக்குரிய டைரக்டர், அதனுடைய சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி எடுத்து வெளியிட வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய நிர்வாகிகளுக்கும், வருகின்ற ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய லஜன் சரவணன் என்பவர் இந்த நாடறிந்தவர், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தன்னுடைய தகப்பனார் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அது பிள்ளைகள் கையிலே கொடுக்கின்ற பொழுது சில பிள்ளைகள் வெற்றி பெறுவது உண்டு, சில பிள்ளைகள் தோற்று போவது உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக கடுமையான உழைப்போடு இந்த ஆசிய கண்டத்திலே ஒரு சிறந்த விற்பனையாளர்கள் என்று சொன்னார் சரவணா என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் உழைத்து உத்தவராக இருந்து சாதித்துக் கொண்டிருப்பவர்தான் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சரவணன் அவர்கள். இந்த திரைப்படம் இரண்டாவது திரைப்படம். முதல் திரைப்படமும் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருக்கிறேன். மிக அருமையான, அது வெற்றி படம் தான், தோல்வி படம் அல்ல, அருமையான படம். ஆனால் அதை தாண்டி இந்த படம் ஒரு மையக்கல்லாக அமைவதற்கு யாரும் தடுத்திட முடியாது. வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இந்த லீடர் கட்டாயம் வெற்றி பெறுவதால் யாருக்கும் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் என்று சொன்னாலும் அது மக்கள் மனம் அழுத்தத்தை போக்கக்கூடிய வகையில், மக்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மனமகிழ்ச்சியோடு வரக்கூடிய சூழலாக இந்த திரைப்படம் அமைய இருக்கிறது. ஆகவேதான் இந்த திரைப்படம் என்பது திட்டமிட்டு பணியாற்றி இரவு பகல் பாராது உழைத்து நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன காரணம் இந்த படம் வெற்றி பெறும் என்பதை அல்ல உள்ளபூர்வமாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த திரைப்பட பேர் விழாவில எங்களையும் அழைத்து மேடையில் எங்களை கௌரவப்படுத்துவது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு பெட்டிக்கடை நடத்துகின்ற சாமானிய வணிகனையும் கௌரவப்படுத்திய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வணிகனும் தன் வாழ்வாரத்தில் எப்படி முன்னேற வேண்டும், நாங்கள் அவரையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவர் பேசுவது தன்னை பற்றி எப்பொழுதுமே என்னிடத்தில் பேசியது கிடையாது. இந்த ஆன்லைன் வர்த்தகம், கார்பரேட் கம்பெனிகள், இது போன்ற நிறுவனத்தில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கீங்க கேட்பாங்க. அது ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு துறை சட்டமாக இருக்கட்டும், சாமானிய வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உள்ளன்போடு இருக்கக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் சரவணன் அவர்கள். ஆகவே இந்த திரைப்படம் கடுமையான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்களாம் பார்த்திருப்பீங்க, ஒரு பேரு மீடியா எத்தனை பேர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது, கிட்டத்தட்ட 200-300 பேர் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியிட்டுக்கு பிறகு உலகம் முழுவதும் சரவணைய பேர் கொடிகட்டி பறக்கும் என்பதில் உள்ளன்போடு உள்ளபூர்வமாக வாழ்த்து, லட்ச வணிக குடும்பம் சார்பாக வாழ்த்து, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உள்ளமாற வாழ்த்து, படம் வெற்றி பெறும் என்பதை எல்லாவற்றையும் இறைவனும் நேசித்து சொல்லுகிறேன். கட்டாயம் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு இல்லை. வாழ்க வளவளம் என்று சொல்லி இந்த மேடையை எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகா மனசுக்கு பட்டது பேசின மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்க இருந்து வரோம் அப்படின்றத மறக்காம, யார் கூட இருக்கிறோம் அப்படின்றத மறக்காம அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய டைட்டில் போஸ்ட் ரிவீல் பண்ண வச்சது அவருக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. அந்த பெருமிதத்துல வந்த வார்த்தைகள். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியா அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்
ஸோ படத்துடைய லுக் எப்படி இருக்கு, கெட்டப் எப்படி இருக்கு, வாட் இஸ் திஸ் கலர் அண்ட் பிக்சர் ஆஃப் த டோன் அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிகமா இருந்தது. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து வெளியிடுறதுக்கு நம்மளுடைய லெஜெண்ட் சார் வெளியிட அதை பெற்றுக்கொள்றதுக்காக ரசிகர் மன்ற தலைவர் முத்துதுரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படம் வந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் டேரக்டர் கிட்ட என்ன சொல்றேன், எல்லா டேரக்டரும் அவங்களோட ஃபில்மோகிராஃபில நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபில்ம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். பட் என்னோட டேரக்டர் கூட ஐ மீன் இப்போ இந்த படத்துல இருந்து நான் அப்படிதான் சொல்றேன். பட் ஒரு டேரக்டர் அவரோட ஃபிலிம்ஸ் நான் எதுவுமே மிஸ் பண்ணாம பார்த்த ஒரு டேரக்டர் வந்து எங்க டேரக்டர் தான். அண்ட் பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு படம் பார்க்கும்போதும் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே ஒரு ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்குற ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் அது இந்த ஒரு மேஜிக் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமா ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல அண்ட் என்ன சொல்றது, நம்ம ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர், எனக்கு பர்சனலி மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் இப்போ எங்களோட லீடர் படம் மூலமா வந்திருக்குன்னு ஐ ஃபீல். அண்ட் அஃப்கோர்ஸ் லெஜண்ட் சார் கூட நான் சார் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் இல்லை, நான் ஆட்ஸ் பண்ணும்போது நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபில்ம். ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நான் வந்து லெஜண்ட் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாருமே பாயிண்ட் பண்ணி இல்லை ரொம்ப நல்லா பண்ணுங்க ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு எனக்கு இன்ஃபேக்ட் துணிவப்போ நிறைய பேர் மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லீடருக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க, இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகும், ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு. அண்ட் இப்போ ஐ திங்க் ஒரு பக்கா ஒரு ஆல்பமாகவே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் திங்க் மியூசிக் கூட மறுபடியும் we have been traveling for a long time and இன்னும் நிறைய பேசணும். பட் அதுக்கான ஒரு ஈவெண்ட் இன்னும் இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருக்கு. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபில்ம் ஆல்சோ. தேங்க்யூ. எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் என்ன சொல்றது, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நமக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு பிள்ளையார் சொல்லின்றது ப்ரெஸ் தான். எங்க படத்தினுடைய இந்த முதல் லுக்கை சார் சொன்னாரு, ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம அதை ரிவீல் பண்ணுவோம்னு சொன்னாரு. அது பிள்ளையார் சொல்லி மட்டும் இல்லை, பிள்ளையாரே நீங்க தான். ஏன்னா ஆடியன்ஸ்ன்ற கடவுள்கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட், சோஷியல் இதை சேர்ந்த எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு சில வார்த்தைகள். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா 2022 இருந்து நானும் சாரும் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி கருடனுக்கு அப்புறமா நான் இந்த படம் பண்ணல. 2022 இருந்து நாங்க ஒரு செப்டம்பர் டைம்ல இருந்து சாரோட மேனேஜர் அம்பிகாபதி சார் மூலமா நாங்க மீட் பண்ணி நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். நான் சார்கிட்ட மீட் பண்ணி ஒரு 5-6 மாசம் நாங்க பேசிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆச்சு. அது வரைக்குமே ஜென்ரலான மீட்டிங் அப்படிதான் நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். நானும் சார் வந்து ஒரு ஆசையில நடிக்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் நான் இனிஷியலா அவரை மீட் பண்ணும் போது எனக்கு இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்த மீட்டிங்ல அவர் பேசுற விஷயங்கள், சினிமாவை பத்தி அவருக்கு தெரிகிற விஷயங்கள், எவ்வளவு நுணுக்கமா அவர் எல்லாத்தையும் பாக்குறாருன்றத தெரிஞ்ச போதுதான் அது வெறும் ஆசையா மட்டும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட ஒரே ஒரு இன்சிடென்ட், அவரு லைஃப்ல நடந்தது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இதா இருந்தது. அவர் வீட்டுல அவர் அம்மா கிட்ட அவர் 5th 6th படிக்கும் போது சார் சொல்லியிருந்தாரு, அவங்க வீட்டுல ஒட்டி வைக்கிற போட்டோகிராஃப்ஸ் அந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட, சில ஹிந்தி ஆர்டிஸ்டோட போட்டோஸ் சார் ஒட்டியிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அது வந்து அப்படியே அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காகவும் சில கடமைகளுக்காகவும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை ஒரு ஃபீல்ட்ல அவர் வந்து அந்த சாதனையை செஞ்சிருக்காரு. இருந்தாலும் அந்த சிறுவனுடைய கனவை தான் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கான உத்வேகத்தோட அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது எனக்கு. அவரோட உழைப்பு வந்து அவ்வளவு கடின உழைப்பு. இந்த 2 வருஷத்துல நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்துல இப்படி ஜெயிச்ச ஒருத்தர் இன்னொரு ஃபீல்ட்ல வந்து திரும்ப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்யறதுக்கும், அதுக்கு அவ்வளவு கடின உழைப்பை போடுறதும், ஒரு பெரிய அசாத்தியமான துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். அது வந்து இந்த 2 வருஷத்துல நான் அவர்கிட்ட பழகுனதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் ஷூட்டிங் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணணும். பட் இனிஷியலா எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த அந்த எனர்ஜி சொல்றேன். எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து என்ன இருந்தாலும் அல்டிமேட் இதுன்றது வந்து நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு அலோவ் பண்ற ஒரு ப்ரொடியூசர். அப்படி ஒரு ப்ரொடியூசராகவும் நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நடிகராகவும்
அவர் இருக்காருன்ற அந்த துணிச்சலோட தான் நான் இந்த படத்தை ஆரம்பிச்சேன். அப்படிதான் நீங்க முடிச்சிருக்கோம். சாட்டிஸ்ஃபைடா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கிளிம்ஸ் பார்த்துட்டீங்க. மற்ற உங்களோட கிளிம்ஸ் பத்தின ரிவ்யூஸை சொல்லுங்க. அப்புறம் என்னோட நன்றி, நான் கருடனுக்கு நான் யாருக்கும் தேங்க் பண்ணல, ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கும் என்னோட நன்றிகள். உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த கிளிம்ஸையும் பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸை சொல்லுங்க. நான் என்னன்றத ஐ மீன் என்ன இருந்தாலும் நான் கத்துக்கிட்டு அடுத்ததா போறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்டா நான் அதை ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட குரூவுக்கும், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், எடிட்டர் வரல இன்னைக்கு, அவருக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட டீம், என்னோட கோ டைரக்டர்ஸ், என்னோட ரைட்டர் டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்துடைய காஸ்ட், நடிகர்கள் பெரும்பாலானவங்களை நாங்கள் கூப்பிடல. ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டா பண்ணலாம் சார் சொன்னாரு. இந்த கிளிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. நானும் ஒரு சின்ன ஈவெண்ட்டா இருக்குன்னு தான் நினைச்சேன். பட் சார் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சின்ன ஈவெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தரான ஈவெண்ட்ஸ்ல நம்ம நடிகர்கள் எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டலோட can we have our dearest கதாநாயகன் with us. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பும் பண்பும் நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் டைரக்டர் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசை அமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள், என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் என்னில் மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும், இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர், இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா, இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்ல இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து இந்த படத்துல ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்ல அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதுல கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுதான் இதுல ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோன பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி. இது மாதிரி இந்த படத்துடைய எசன்ஸ் இதுதான். இதே போலதான் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா டிராவல் ஆகும். இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா புள்ள, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கிறாங்க. அதான் முக்கியம். இன்னைக்கு வந்து கதைகள் அதே தான் இருக்கும், இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு சவாலான விஷயம். இந்திய ரசிகர்களுக்கு திரைக்கதை வந்து பிடிக்கிற மாதிரி அவ்வளவு துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் வந்து அவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க. அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்திருப்பீங்க. அதே போல அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கு. அதே போல படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸ் வந்து இந்த படத்துல அவர் ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தூத்துக்குடியில கிட்டத்தட்ட ஒரு 40 days பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 days பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட், அதே போல எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்போ அவ்வளோ அற்புதமா இருக்கும். நீங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் வந்து அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துட்டு போன்றதுல ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது வந்து எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன், ஜனநாயகன் போன்ற படங்கள்ல பணியாற்றினவர். இந்த படத்தை அந்த அளவுக்கு கிறிஸ்பா, அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பா ஒரு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். அவர் வந்து பாத்தீங்கன்னா
இது செட்டா இல்லை நிஜமாவே அப்படி இருந்ததுன்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு அவர் சிறப்பாக பணியாற்றி இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க செட்லேயே வந்து மகேஷ் மேத்யூ ஸ்டன் மாஸ்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வரும்போது ஒரு ட்ராக்கு ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வருவார். அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி ஒரு பவர் வந்துடும். ஏன்னா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம காந்தாரா 2ல முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்துக்கிட்டு அவர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. ஸோ இந்த படத்துல அதே போல சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ரசிப்பீங்க. அடுத்தது சிறு வயசுல இருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டாரு சார். வந்து நான் பேசலாம்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு. இருந்தாலும் சொல்றேன். சொன்ன மாதிரி சிறு வயசுல இருந்து எனக்கு சினிமா துறை மேல மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சிருப்பேன். அப்போ என் தாயாட்ட சொல்லுவேன், நான் ஒரு நாள் இதற்குள்ள ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் வந்து சிரிச்சுட்டு சந்தோஷம் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய ஃபேமிலி பிசினஸ், என்னுடைய தந்தையார் மேல நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதை உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிசினஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட டிராவல் பண்ணும்போது என்னை முழுமையாக ஒப்படைச்சு என்னோட முழு உழைப்பையும் கொடுத்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில முதலால நான் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி முதலால கடைக்கு போவேன். கடை வேலையை முடிச்சு லாஸ்டா தான் நான் வந்து கடைசி ஆளாக நான் வந்து போவேன். ஆரம்பம் முதல் இந்து வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்புல அதே போலதான். செட்டுக்கு முதலாளா தான் போவேன், கடைசி ஆளா தான் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதுல இறங்குறனோ அதுல முழு போக்கஸ்டா என்னுடைய முழு உழைப்பையும் அதுல இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் வந்து மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்ப நாங்க வந்து இதுல இந்த படத்துல என்ன மெயினா இது பண்ணிருக்கோம்னா, ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமா இருக்கு. எங்க படக்குழுவும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடும் இருக்கு. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா துறையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு தனிநபர் வச்சு இல்லை, ஒரு படம் வச்சுக்கிறது ஒரு தனிநபர் வச்சு இல்லை. அதாவது சினிமா துறையில இன்னைக்கு வந்து பலாயிரம் தொழிலாளர் இருக்காங்க. இந்த பக்கம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல பலாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. சரி, ஒவ்வொரு படமும் நான் வச்சுக்கிறேன்னு நினைப்பேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பலாயிரம் தொழிலாளர்கள் வந்து இப்ப சினிமா துறை கொஞ்சம் இறங்குமுகமா இருக்கு. இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது, புதுசா வர்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கான முறையில கிடைக்கணும் இருக்கு. அதனாலதான் நான் எப்பவுமே நினைப்பேன் அதுல இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பேன். அதே போல பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்றதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டையும், அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்க அனைவருடைய சப்போர்ட்டும் ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற 14ஆம் தேதி காதல் தினத்தன்று முதல்ல இது வெளியிடுற முதல் சிங்கிள. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல ஒரு பவர்ஃபுல், இதோட பவர்ஃபுல் பேக்கடா இருக்கும். அதை நீங்க வரும்போது பாப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்துல ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்க வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பிரஸ் உங்க முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்க எல்லாருக்கும் இப்பவே இப்பவே உங்களை இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பா செய்யணும்னு இப்பவே வேண்டிக்கிட்டுக்கிறேன். அதே போல இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்களால ரசிகர்களாகட்டும், அதில் கலந்து நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரமோஷன் உங்க மீடியா உங்க கூட தான் இணைந்து செயல்பட போறோம். நீங்க எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. ஒரு ஃபுல் எனர்ஜியோட பக்காவா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். துரை செந்தில்குமார் சார் இந்த கேள்வி. சார், படத்தினுடைய டைட்டில் லீடர் தெலுங்குல வந்து இந்த பாலகிருஷ்ணா படத்தோட டைட்டிலா தான். ஸோ தெலுங்குல வரதுனால ஏதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா, இல்லை ஆல்ரெடி யூனிவர்சல் வாங்கியிருக்கோமா சார்? சார் வணக்கம் சார். சார், லீடர் டைட்டில் வந்து அவரோட டைட்டில் இல்லை சார், அது முன்னாடி வந்த படம் சார். ஏவிஎம் ராணா சார் நடிச்சிருப்பாங்க. ஒரு பழைய இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த படம் சார். லெஜெண்ட் படம் தான் அவர் பண்ணியிருந்தார் சார். லீடர் படம் தெலுங்குல இல்லை சார், அது முன்னாடி வந்த படம் தான்.
பட் இன்னைக்கு காமனா நம்ம தமிழ்ல அந்த மாதிரி டைட்டில் இல்ல சார், லீடர் டைட்டில் இல்ல. இல்ல தெலுங்குக்கு தான் கேட்டேன். தெலுங்குலயே தெலுங்குலயே வாங்கிட்டோம் சார். ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அது 2003-4ல வந்த படம் சார் அது. ஸோ ராணாவோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் லீடர். லெஜண்ட் சார். எஸ் சார். யா, இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார். எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் லீடர் அதே டைட்டில் பற்றி தான் கேள்வி. ஆனா என்னன்னா இப்போ நம்ம ரஜினி சாரை வந்து நம்ம தலைவர்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சரி. அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் பண்ணல. சரிங்க சார். அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. சரி. ஆனா இப்போ நீங்க பேசும்போதே தெளிவா சொன்னீங்க அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனாலதான் டைட்டில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க லீடர் உண்மையாவே லீடரா இருக்கிறதா இருந்தா யாருக்கு லீடரா இருக்க விரும்புறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டைட்டில் கிடைச்ச சந்தோஷம். என்னோட லீடர் வந்து என்னுடைய தந்தையார் தான். நாளை லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். வாழ்த்துக்கள் சார் இங்க சார் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு சார். சார் இங்க சார், இங்க லெஃப்ட் சைடு மெல்வின். எஸ் சார். சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அதான் வந்து ஒரு காமனாகவே இருக்குது. இந்த மாதிரி ரத்தம் இது மாதிரி ரொம்ப ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக உங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன். சரி. பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது வந்து ஜென்ரேஷனில் வந்து வெறும் ஒரு ஆக்ஷனும் வெட்டு குத்து அப்படி கிடையாது, பிளட்டு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எமோஷன் கண்டென்ட்டான ஒரு ஃபிலிமு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டாக. இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட், அது வந்து ரொம்ப டச் பண்ணும். அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது புரியும். இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட்டு அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது. எமோஷன் கண்டென்ட்டாக அவர் செய்கிற வேலைகள், அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறன்றது தான் இதில் இருக்குது சார். தேங்க்யூ. டேரக்டர் சார். எஸ் சார். சார் லெஜண்ட் சார் கிட்ட வந்து கதை சொல்லணும்னாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஃபைட் வருது, இது மாதிரி பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது அவர் என்ன உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு, என்ன நடந்தது அந்த இடத்துல? சார் நம்ம தனியா ஃபைட்டு மட்டும் சொல்ல மாட்டோம் சார், ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷனாக தானே சொல்லுவோம். அப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட் வருதுன்னு சொல்லும் போது அந்த தொடர்ச்சி அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை சார். ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் இந்த கேள்விகள் வரலாம். ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, எந்த காரணத்துக்காக சண்டை இருக்கு கதையில அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோட சொல்லும் போது யாராவது அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல சார். அப்படிதான் ரிசீவ் பண்ணார் சார். அந்த கேரக்டரா இந்த கேரக்டர் இப்படி பண்ணுது அப்படின்றது மாதிரி தான் உள்வாங்கிக்கிட்டாரு. அதனால எனக்கு அது ஈஸியா தான் இருந்தது சார் அந்த ப்ராசஸ். சல்மான் கான் ஷாருக் கான் போட்டோஸ் வச்சு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார். உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து அவர் எந்த இடத்துல வச்சு பாக்குறீங்க? யார் புரியல சார்? அவரு அந்த போட்டோ வச்சு சொல்லியிருப்பாரு நான் வந்து இது மாதிரி ஆக்டர் ஆகணும்ட்டு. சார் நீங்க வந்து ஒரு டைரக்டரா அவர் எந்த இடத்துல வச்சு பாக்குறீங்க? எந்த இடத்துலயா சார்? நான் என்னன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட சார், இப்ப லெஜண்ட் சரவணன் சார்ன்றதுக்கு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோ, அப்படிதான் நான் அவரை தனியா ஒருத்தரா பாக்குறேன் சார். இப்ப இன்னொருத்தரோட அவரோட இன்னொன்னு அப்படின்ற மாதிரி நான் அவரை பார்க்கல சார், தனியா பாக்குறேன் சார். அப்படிதான் சொல்லணும். இது லெஜண்ட் சாருக்கு இந்த கேள்வி. எஸ் சார். லெஜண்ட் படத்துல கிளீன் ஷேவோட நடிச்சீங்க. தாடி மீசையோட ஒரு கெட்டப். தனிப்பட்ட முறையில கேட்டா அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதா இருக்கு? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் அதை கொடுக்கணும்னு நினச்சேன். அது சம்திங் அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறாங்க. ஸோ இதை வந்து சார் நீங்களே சொல்லுங்க, வலைப்பேச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீசை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வச்சுட்டேன், அவ்வளோதான், கொடுங்க. லெஜண்ட் சார். எஸ் சார். லெஜண்ட் ஒரு நிமிஷம் பாலா. ஆக்சுவலா இந்த இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பா இருந்தது, ஜனநாயகன். ஸோ அதுலேயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வைக்கிறதுக்கு பதில் லீடர்னு வச்சிருக்காங்களா நேமு? ஏன்ட கேட்குறீங்களா? அதுதான். இல்லை, அது வேற ஸ்டோரி சார். இது கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. அதனுடைய ஸ்டோரி டோட்டலாக அது நானும் கேள்விப்பட்டேன். அதனுடைய ஸ்டோரியிலேருந்து டோட்டலாக வேற. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசஸ் சார். இந்த டைட்டில் இல்லாமல் இப்போதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகம், எங்களுக்கு இப்போதான் தெரியும். நாங்கள் லீடர்ன்றத ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார். அவங்க என்ன கதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஒரு டிஃபரெண்டான படம் சார். இது வந்து டோட்டலாக இதோட ஜர்னியே வேற சார். இது வந்து நியூ ஃப்ரெஷ். எஸ் சார். சார் அவரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் சார் சினிமா விட்டு ரேசிங்க்கு வந்துட்டாரு. அவரும் சில படம் நம்புறாரு.
அந்த கேப்ல இப்போ வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோட இறங்குவேன். அதே போல தான் இதில் இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் சார். பரத். லெஜண்ட் சார், நீங்கள் எஸ் சார். இங்கே எஸ் சார். சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்ணுறீங்க. எஸ் சார். அது உங்களை தயார்படுத்திக்கிட்ட விதம் என்ன? நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் முதல் படம் முடிச்சப்போ. பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறையா. ஸோ உங்களை தொழில் முறையில் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், உங்களை நீங்கள் பாலிஷ் பண்ணிட்டது என்னென்ன விதம், என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வரது இல்லை. ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட, நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும், அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம கிளியராக மைண்ட் அதை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் என்னுடைய கொள்கை சார். லெஜண்ட் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் படமும் உங்களுக்கு எள்ளு, இந்த படமும் ஃபர்ஸ்ட் அது தானா அமைஞ்சதுங்க. தானா அமைஞ்சது, ஒன்றும் பிளான் பண்ணல, தானா அமைஞ்சது. அஜித் சார் வீலியே ஸ்டார்ட் பண்ணுவாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, அதை தானா அமைஞ்சது சார். இது எதுவும் ப்ராக்டிஸ் இது பண்ணல. எஸ் சார். நெக்ஸ்ட் சார் பிரேம். சார் பிரேம் கொஞ்சம் சார் சரிங்க சார், சோஷியல் மீடியாவில் பொதுவாக வந்து நிறைய மீம்ஸ்கள் வரும். சரிங்க. ஸோ உங்களை பற்றியான நிறைய மீம்ஸ்கள் வந்திருக்கு, நீங்கள் அதை சரிங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதை பாதர் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய இலக்கு எனக்கு தெரியும். அதனால அதை பெருசாக நான் பாதர் பண்ணுறதில்ல. நான் என்ன இலக்கு நோக்கி பயணிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த இலக்கை அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்போ புரியும். அது வந்து வாட் இஸ் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும். தட்ஸ் ஆல். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? அந்த மீம்ஸ் கிரியேட்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது. எல்லாருமே அதை செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாராங்க. அதாவது மிகப்பெரிய தலைவர்கள இருந்து கடவுள்ல இருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்றாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்யறோன்றது தான் ரொம்ப முக்கியம் சார். சார் இங்க எஸ் சார். சார், இப்போ நீங்க பெரிய பிசினஸ் மேன் தமிழ்நாட்டிலேயே. எஸ் சார். ஆனா வந்து பெரிய ஹீரோவா வந்து உருவெடுத்து வர்றீங்க. உங்களுக்கு வந்து டிராவல் பண்றது, பிசினஸ் மேனா டிராவல் பண்ண பிடிக்குதா, இல்ல வந்து ஒரு பெரிய ஹீரோவா டிராவல் பண்ண பிடிக்குமா? இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிசினஸ் தான், அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு. இது வந்து எனக்கு ஃபேஷன். எனக்கு வந்து சின்ன வயசுல நான் சொன்னேன், ஆல்ரெடி இப்போ சொன்னேன், சின்ன வயசுல இருந்து ஆர்வம் அதிகம். ஸோ அதனால இந்த துறைக்கு வந்தேன். அதில் என்னால் செயல்பட்டு என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் செயல்பட்டு இருக்கேங்க. சரி, அப்புறம் வந்து எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம், சாரோட போட்டோ மட்டும்தான் சரணா ஸ்டோர்ல இருக்கு, மற்ற ஆக்டரோட போட்டோஸ் யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்த படத்துல எல்லாரோட ஆர்டிஸ்டோட போட்டோவும் இல்ல கண்டிப்பா. இப்போ இது வந்து ஒன்லி கிளிம்ஸ். இப்பதான் ஆரம்பம். இன்னும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு, அடுத்தது இன்னும் டீசர் இருக்கு, அடுத்தது எல்லாத்துலயும் வரும், கண்டிப்பா வருங்க. எல்லாருமே அதுல பங்களிப்பு இருக்கு, எல்லாருடைய பங்களிப்பும் காட்டும். மணி சார் வணக்கம். மணி இங்க இருக்கேன். திஸ் கொஸ்டின் இஸ் டு தி டைரக்டர். டைரக்டருக்கான கேள்வி சார். இந்த படத்தினுடைய பட்ஜெட், ஏன்னா இது வந்து திஸ் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதனால ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட்னுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு ஷூட் பண்ண எடுத்துக்கிட்ட டியூரேஷன், எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க, படத்துல சொல்ல வர மெசேஜ் ஏதாவது இருக்கா, அதை பற்றியும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ் சார். சார் அரௌண்ட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல சார். பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும். நான் என்ன கேட்டேனோ எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எதுவும் கேட்கவும் அலோவ் பண்ணல. இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார். ஜார்ஜியாவில் ஒரு 15 days ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஊட்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 90 days, அரௌண்ட் 90 days கிட்ட ஷூட்டிங் போச்சு சார். 97 ஒரு 7 நாள் ஒரு வேற ஒரு டேஸ் தான் 97. கிட்டத்தட்ட எல்லாமே 1.5 கால் ஷீட் பாத்தீங்கன்னா 150 நாள் மைண்ட்ல வச்சிருங்க. ஸோ அப்போ எவ்வளவு பெரிய படம், ஆனா அதை கிறிஸ்பா அதை வந்து 2 hours 20 minutes 15 minutes. அப்போ அந்த அளவுக்கு அதை கிறிஸ்பா எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. அப்போ அதனுடைய அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டு இருக்காரு. சார் 3 பேருக்கும் சார் இங்க சார் ஜிப்ரான் சார், ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நீங்க சந்திச்ச டிஃபிகல்டிஸ் எதனா இருக்கா? செக் த டிஃபிகல்டிஸ் மியூசிக்கெலாம் எனக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்னென்னா படம் என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலில் ஆரம்பிக்கும். ஒரு சார் அப்போது சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமா ஆரம்பிக்கும். தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும். பட் மியூசிக்கல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். ஸோ எமோஷனல் கண்டென்ட்டும் இருக்கும். அதே எமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இப்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையோ ஒரு ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக்கல்லி பண்ணுங்கிறது எனக்கு மியூசிக்கல்லி கொஞ்சம்
சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம், வேற டைரக்டரோட பிகாஸ் அவரோட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். இது வேணும், எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் போகிறது, இது இப்படி இருக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே பண்ணிட்டு செகண்ட் ஒன்று ஓகே பண்ணுறது, இன்னும் அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால எனக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பார்ட் நான் சொல்லுவேன். சரவணன் சார், உங்களுக்கு சார். எஸ் சார். சார், உங்களுக்கு இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? இல்லை, எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான். ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்த படத்தில். ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, படத்தோட மூடு மாறிடுன்னு சொல்லி நிறைய சிறுசாக போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு நிறைய விஷயங்களை. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம விடிவி கணேஷ் சார் தான். அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சார், நீங்களும் சொல்லுங்க சார், உங்களுக்கான டிஃபிகல்ட்ஸ் இந்த படத்துல என்னென்ன? இல்ல சார், எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார். நான் ஒவ்வொரு என்ன சொல்றது, நம்ம ஒரு சீனை ஒவ்வொரு நாளும் எப்படி எடுக்க போறோன்ற ஒரு இதோட தான் ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் செட்டுக்கு போவோம். அது கரெக்டா முடிஞ்சுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம். அப்படிதான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன், அப்படிதான் இதுக்குள்ள இருந்தேன். எனக்கு தனியா அப்படி எதுவும் கஷ்டமா எதுவும் தெரியல சார் இந்த படத்துல. இன்னும் சொல்ல போனா, எனக்கு சில படங்களை நம்ம ப்ரொடியூசரை சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த படத்துல நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது இந்த படம் பண்றது, மற்ற என்னோட படங்களை விட. அப்படிதான் நான் சொல்லணும் சார். சரவணன் சார், எஸ் சார். சார் அங்க முடிச்சுட்டு வரட்டும். அதாவது சினிமா சார்ந்த விழாக்களுக்கு வந்து சினிமா சார்ந்த பிரபலம் வச்சு தான் அப்படியே சொன்ன டீச்சர் எல்லாம் வெளியிடுவாங்க. சரி. ஆனா நீங்க விக்ரமராஜா சார் வச்சு பண்ணிருக்கீங்க, அதுக்கு காரணம் என்ன? இல்லை, அவர் என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர். அதாவது இன்னைக்கு வியாபாரத்துறையில் என்னுடைய துறையிலே அவர் இருக்கிறாரு, அதை சார்ந்த மக்கள் அவர் கூட இருக்காங்க. ஸோ அந்த நட்பு ரீதியாக நான் வந்து அவரை என் கூட இணைச்சிக்கிட்டேன். அந்த நட்பு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ரொம்ப சிறு வயசுலேருந்தே இருக்கு. இந்த நட்பு எங்க தொடரும், இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது. சார், ஃபர்ஸ்ட் வந்து லெஜண்ட் சரவணா பேர் இருந்தது சார். அப்போ வந்து லெஜண்ட் சார்னு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ லீடர் சரவணான்னு போடுவாங்களா சார் நேமு, இல்லை வந்து கண்டினியூவா லெஜண்ட் சரவணா தான் வரும்? படத்தோடைய பேர் தான் இல்லை லீடர், என்னுடைய பேர் லெஜண்ட் சரவணன் தான் சார். ஏன்னா ஆக்சுவலி சரவணன் தான் இருந்தது. அப்புறம் அந்த கடை பேர் வரும்போது லெஜெண்ட்னு வரும்போது நிறைய சரவணன் இருந்ததால லெஜெண்ட் சரவணன் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். லெஜண்ட் சார், டைரக்டர்ல ஸ்டண்ட் அதிகமா பண்ணிருக்கதா சொன்னாங்க. ஸ்டண்ட் பாக்கும்போது கிளிம்ஸ்லயே காமிச்சீங்க. ஆமா ஆமா. இதுக்காக டைரக்டர் பிராக்டிஸ் அனுப்புனாரா? ஏன்னா இப்போ சமீபத்துல ஆன் ஸ்பாட் பண்றதா, எல்லாமே ஆன் ஸ்பாட் தான், இறங்கி அடிக்கிறது தான். ஆமா ஆமா. சொல்லுவாரு அவரு, இதுல சொல்லுவாரு தலைவர் யாரு, தன்மாசா சொல்லுவாரு, அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொல்லுவாரு. சார், இயக்குனர் சார். எஸ் சார். இந்த சைடு சார். எங்க சார்? இங்க சார். ரைட் சார். சொல்லுங்க. கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. இப்போ வந்து லீடர் பண்ணிருக்கீங்க. தமிழக மக்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? சார், மக்களுக்கு தாக்கத்தை பெரிய கேள்வியா இருக்கு சார். இது அந்த அளவுக்குலாம் இல்லை சார். ஒரு திரைப்படமா அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதா ஒண்ணு பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா சூழல்ல. ஏன்னா இது பிசினஸும் சேர்ந்தது இல்லை சார் ஒரு திரைப்படம்ன்றது. ஸோ இதுல அந்த பிளண்ட் கரெக்டா இருக்கும் சார். ஒரு டேக் அவே இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டைன்மெண்ட், அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் இந்த படம். சரவணா சார், ஃபர்ஸ்ட் படம் வந்து சூப்பர் கான்செப்ட். அதாவது சுகர் பேஷண்ட் வந்து மருந்து, அதுக்காக நீங்க இறங்குனீங்க, அதுவே பெரிய ஒரு வரவேற்பா இருந்தது. ஆனா இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி உங்ககிட்ட ட்ரெண்டிங்ல அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தா நடிப்பீங்களா? மக்களுக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா? இல்லை, எப்பவுமே இதுல வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பா நெகட்டிவ் ஷேடான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். சார், சரவணன் சார். எஸ் சார். இங்கே சார். பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும். எஸ் சார். இந்த படத்தை நீங்கள் அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர அளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போய் சேர்க்க போறீங்க சார் இந்த படத்தை? இல்லை, அதுக்கு முதல்ல ஆச்சாரம் தான். இது உங்கள் முன்னாடி தான் இருக்கும். இது உங்கள் முன்னாடி இருக்கிறத விட வேற என்ன இருக்கு? பட்டி தொட்டிக்கிட்ட போய் சேரது நீங்கள் தான். உங்கள் மூலமாக தான் எல்லாத்தையுமே சேரப்போகுது. இதோட பெருசு என்ன இருக்கு? சார், லெஜண்ட் சார். எஸ் சார். ஆக்சுவலாக படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு வாயில கூட சிகரெட் வச்சுட்டாங்க. சரிங்க. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இது பண்ணல. அவன் சிகரெட் தண்ணி வந்தால் சிகரெட் ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பண்ண மாட்டேன். கேட்க அவ்வளவுதான் போதுமா? நான் ரியல் லைஃப்லயும் பண்றது இல்ல, சினிமாவில அது பண்றது இல்ல. சார், சரவணன் சார். எஸ் சார். முதல் படத்துல ஊர்வசி ரவுத்தேலா இருக்கிறீங்க. ஆமாங்க ஆமா. இந்த படத்துல ஹீரோயினை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க.
இல்ல ஆல்ரெடி நான் தான் சொல்றேன் பாயல் ராஜபத்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கலந்துக்குவாங்க, சரி. எல்லா ஆர்டிஸ்டும் கலந்துக்குவாங்க. நெக்ஸ்ட் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பாலமுருகன் சாணக்கியால இருந்து. எஸ் சார். சார் துரை செந்தில்குமார் சாரோட கதை பண்ணணும்னு எதன் அடிப்படையில் இந்த இயக்குனர்கிட்ட படம் பண்ணணும் நீங்க முடிவு? இல்ல நான் வந்து மிகப்பெரிய டைரக்டர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு சில உடன்பாடுகள் ஏற்படலை. சார் இதை கூட உட்காந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதனால அவர் கூட இணைந்து இதை பணியாற்றும் போது தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு பிரமாதமாக இவர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பாதி படம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த படம் பண்ணணும்னு சார்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு அடுத்த படத்துக்கு. சார் சரவணா சார் லெஜண்ட்ல வந்து விவேக் சார் நடிச்சிருப்பாரு. எஸ் ஸோ அவரு லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க, இப்போ லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் ரஷ்ஷாக அதை கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆமாம். அந்த வாய்ஸை மாற்றிட்டு ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா விவேக் சாருக்கு? இல்லை அது ஏதாவது ரீரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாங்க, அந்த டைம் பார்க்கலாங்க. எஸ் சார். ஓகே ஓகே தேங்க்யூ.